ஓம் சர்க்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். நாளைக்கு வழக்கம் போல நித்திய தர்ப்பணத்தில் சப்தமி திதிக்குரிய தர்ப்பணம். திதிகளில் தர்ப்பணத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய திதிகளில் இந்த துதியை, சப்தமி, ஏகாதசி இதெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷமானது. ஸோ அதெல்லாம் நாளைக்கு வழக்கம் போல் நம்ம நித்திய தர்ப்பணத்தில் சப்தமி திதிக்குரிய தர்ப்பணத்தை பண்ணிட்டு, இந்த காணும் பொங்கல் அப்படின்ட்டு ஒரு பெரிய விசேஷமானது. ஸோ இன்றைக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு பொங்கல் நிகழ்ச்சி தான். ஏன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ மனிதகுலம் ஆற்ற வேண்டிய கடமையை உணர்த்துவது இந்த மாட்டு பொங்கல். நாளைக்கு புதன்கிழமை காணும் பொங்கல் இல்லையா? பொதுவாகவே வாத்தியார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா, இந்த பஞ்சாங்கங்கள்ல வரக்கூடிய பண்டிகைகள்ல ரொம்ப முக்கியமான பண்டிகைகளாவது அட்லீஸ்ட் எல்லா மனிதர்களும் நிச்சயமா அதை எடுத்து கொண்டாடணும் அப்படின்றாரு. ஏன் அப்படி கேள்வி நமக்கு வரும். இருக்கிற நேரத்துல இதெல்லாம் பண்ண முடியுமாயா? அவனுக்கு ஆபீஸ்ல 1008 டென்ஷன், வேலையில பிரச்சனை, ஏன்னா தேவைகள் அதிகம், பிரச்சனைகளும் அதிகம். ஸோ இதான உண்மை. இன்னைக்கு அப்படி ஓடிட்டு இருக்க சமயத்துல நம்ம இதெல்லாம் கன்சிடர் கூட பண்றதில்ல. என்ன இது ஒரு பண்டிகை, அது ஒரு பண்டிகை அப்படின்ட்டு. சரி, இது இந்த மாதிரி பண்டிகைகள் முறையாக கடைபிடிக்கவில்லை அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா, இந்த 3 கடன்ட்டு கேள்விப்பட்டிருவீங்க. அதாவது தேவகடன், ரிஷி கடன், பித்ரு கடன்ட்டு இல்லையா? அதுல ரிஷி கடன்ற ஒரு கடன் இருக்கு, அது சேர்ந்துருமாங்க. ஞாபகம் வச்சுங்க எப்பொழுதுமே. ஏன்னா அந்த ரிஷி கடன் அது கூட பெரிய வகையில பெரிய பாதிப்புகள் நிச்சயமா வாழ்க்கையில ஏற்படுத்தி விடும். பிதிர்கடன் மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுத்தும்ல, தேவகடனும் பண்ணோம், ரிஷி கடனும் நிச்சயமா பண்ணும். ஏன்னா அந்த நம்மளோட கோத்திராதிபதிகள்லாம் ரிஷிகள் தானே. ஸோ அவங்களோட ஒரு ஆசி கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, பண்டிகைகளை முறையாக நம்ம கையாளவில்லை, அதாவது பூஜிக்கவில்லை அப்படின்னா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர் வாத்தியார் பெரும்பாலும் எடுத்து சொல்லுவாங்க. அதாவது பண்டிகை பஞ்சாங்கங்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பண்ணணுமான்னா கூட இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான காலங்கள், நாட்கள். வாத்தியாரே நம்ம அகஸ்திய விஜயம் மூலியமா நிறைய பண்டிகைகளோட மகத்துவமும் அதை எப்படி நாம மேற்கொள்வது பிளஸ் அதோட பலன்கள் எல்லாத்தையும் விவரமா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி நாளைக்கு காணும் பொங்கல் அப்படி எடுத்துட்டீங்கன்னா, குறிப்பா முக்கியமாக சகல ஜீவராசிகள், அதாவது தாவர ஜீவராசிகளுக்கு ஒரு நாம ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு நாள். அதில் முக்கியமா பார்த்தாச்சுன்னா, இந்த கோயில் தலவிருட்சங்கள் வாய்ப்பு இருந்தா அவங்கவுங்க திருநட்சத்திரத்தோட அந்த மரங்கள், விருட்சங்கள், அந்த விருட்சங்களுக்கெல்லாம் பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட் நியர்பை எங்கேயாவது கோயில் இருந்தா கூட அட்லீஸ்ட் அது பண்ணலாம். தென் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஜீவாலயம் தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், இந்த காணும் பொங்கல் போன்ற இந்த காலங்கள்ல எல்லா மகான்களுமே அவங்கவுங்க அதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவ சமாதியில இருந்து அனுகிரகம் பண்றாங்களாம். அப்ப மற்ற நாள் பண்ண மாட்டாங்களான்ட்டு கேட்கக்கூடாது, எல்லா நாளும் பண்றாங்க. இந்த நாட்கள்ல கூடுதலாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு விஷயம். அதனால ஜீவாலயம் தரிசனம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்புறம் அந்த நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சுன்னா, அந்த விரத மகிமாவில் இருக்கும் 11 பிளஸ் 2003 ஜனவரி புக்லயும் கூடுதலான நிறைய தகவல்கள் இருக்கும். அதுல அந்த கண்கள்ல விளக்கெண்ணையை தடவிண்டு இரவு தூங்குறச்சே ஏதேனும் நமக்கு பிடித்தமான மகான்களை தியானம் பண்ணிட்டு தூங்குறது, இதெல்லாம் ஒரு நிறைய விஷயங்கள், விசேஷங்கள் உண்டு. அது நிறைய அடியார்களுக்கு அந்த மாதிரி கனவுல அனுபூதிகளும் அந்த மகான்களோட அனுபூதிகள் கிடைச்சிருக்கு. சும்மா ஏதோ சாதாரண வாத்தியார் சொன்ன விஷயமா நம்ம நினைக்க கூடாது. அதை முயற்சி பண்ணலாம். அதோட பார்த்துட்டீங்கன்னா, இந்த மை அந்த கண்மை தானம் ரொம்ப முக்கியம். குறிப்பா அதை நம்ம இல்லத்திலே தயார் பண்றது ரொம்ப, ஏன்னா இன்னைக்கு ஒரு சுத்தமான பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான நிகழ்வு ஆயிடுத்து இந்த கலியில. ஸோ அதனால பெரும்பாலும் அந்த மாதிரி சுத்தமான பொருட்களை தேடி
பார்த்து வாங்குறது ரொம்ப உத்தமம். அதில் இந்த கண்மை அந்த மாதிரி கிடைக்குமா பாருங்கள். இல்லைனா வீட்டில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் செய்ய முடியவே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாங்கியாவது தானம் பண்ணுங்கள். அது ஒரு உத்தமம். ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த புதன்கிழமை கூடிய கரிநாள். 3 நாளுமே கரிநாள் தான் நமக்கு. திங்கள், செவ்வாய், புதன். அதில் புதன்கிழமையோட விசேஷம் அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, புதன்கிழமை கரிநாள் வந்தாச்சுன்னா கருப்பண்ண சுவாமியை வந்து ரொம்ப விசேஷமாக தேடி ஓடி கண்டுபிடிச்சி வழிபாடு பண்ணியே தீரணும். காரணம் பார்த்துட்டீங்கன்னா, இன்றைக்கு எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இது ஒரு சகஜமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா வெறுப்புணர்ச்சி. நம்ம சாந்தமா அமைதியா இருந்தா கூட ஏதேனும் ஒரு வகையில யாராவது இல்லத்திலேயே, அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள், இல்லைன்னா ஆபீஸ், இல்லைன்னா ரோட்ல போகும்போது கூட சும்மா ஒரு வண்டி அப்படி லேசா அப்படி டச் ஆயிடுச்சுன்னா கூட அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள், வெறுப்புணர்ச்சிகள் எதுவும் இல்லாம நமக்கு ஒரு பெரிய தற்காப்பு கொடுக்கக்கூடிய, ஒரு ரக்ஷையை கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தி அந்த கருப்பண்ண சுவாமி மூர்த்தி. அவரோட விசேஷங்கள் வந்து அலாதி. வாத்தியார் அவ்வளோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த 2010 மே ஜூன் அந்த புத்தகத்துல நிறையவே இருக்கும், நீங்க பாருங்களேன். கருப்பண்ண சுவாமி பொதுவாகவே வந்து இந்த கரிநாள்ல வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமம். அதுலயும் புதன்கிழமை கூடிய கரிநாள் ரொம்ப விசேஷமானது அப்படின்றார். ஏன்னா சனீஸ்வர மூர்த்தியே சுவாமி கருப்பண்ண சுவாமி வழிபடக்கூடிய ஒரு நாள் அது. அப்போ பார்த்துங்க அது எவ்வளோ விசேஷம்ன்ட்டு. ஸோ அதனால வந்து கருப்பண்ண சுவாமி கண்டிப்பாக தேடி கண்டுபிடிங்க. கூடுதலாக கரிகிருஷ்ண பெருமாளையும் தேடி கண்டுபிடிங்க. வாய்ப்பு இருந்தா, நீ வான்னு தேடுன்றியேன்ட்டு யோசிக்காதீங்க. வாய்ப்பு இருப்பின் பயன்படுத்திங்க. ஏன்னா ஒரு உத்தமமான காலம், அதில் கிடைக்கக்கூடிய பூஜா பலன்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த அன்றாடம் ஏற்படக்கூடிய வெறுப்பு, சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாம இருந்தா தானே நம்ம மனசு அமைதியா ஆனந்தமா இருக்கும். ஸோ அதுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பேருதவி பண்றாங்கன்னா அந்த நாள்ல அதை நாம ஏன் மிஸ் பண்ணுவானே. கரிகிருஷ்ண பெருமாளுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, பொதுவாகவே இந்த கரிநாள் புதன்கிழமையோ சனிக்கிழமை போன்ற காலங்கள்ல கூடும் பொழுது இந்த கரிநாமம் சேர்ந்த பெருமாள் வகை மூர்த்திகளை வழிபாடு பண்றது உத்தமம். அதுலயும் குறிப்பா நாளைக்கு ரேவதி திருநக்ஷத்திரம். அந்த ரேவதி திருநக்ஷத்திரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது என்ன பார்த்துட்டீங்கன்னா பெருமாளோட திருநக்ஷத்திரன்ட்டு சொல்லுவான் வைஷ்ணவால. ஸோ அதனால நீங்க அதையும் பார்த்துங்கோ. அந்த மாதிரி பெருமாள் அந்த மாதிரி தரிசனம் பண்றது, இது எல்லாமே வந்து மனம் ரிலிவெண்டா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இல்லையா. மனம் மீன்ஸ் என்னன்னா, இப்போ ஒருத்தர் கூட நம்மள திடீர்னு ஏதேனும் ஒரு சொல்லிட்டாரு, திட்டாரு அப்படின்னும் போது இந்த மனம் எவ்வளோ வேதனைப்படும். ஸோ இதுக்கெல்லாம் இது நாளைக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்மளை யாரும் அந்த மாதிரி எதுவுமே ஏச்சு பேச்சு இல்லாமல் நம்ம நல்லபடியாக வாழ்றதுக்கு இந்த ரக்ஷைகள், இந்த காப்புகள்லாம் இந்த வழிபாடு மூலியமா நம்ம கிடைக்கும். அதுவே நம்ம கூடுதலாக எப்பொழுதுமே வந்து நவகிரகங்களோட கோச்சார அந்த சஞ்சாரங்களையும் நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பூஜை வந்து எப்படி இன்னும் நவகிரகங்கள் அதை விருத்தி பண்ணி தரும் பார்த்தாச்சுன்னா, நாளைக்கு வந்து சந்திர பகவான் ராகு பகவானோட வந்து சேர்ந்தே இருக்கிறாரு பாருங்களேன். ராகுபவான் பொதுவாகவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நிழல் கிரகம், ஒரு இருள். அதுல வந்து சந்திர பகவான் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நாள் நாளைக்கு. இந்த கரிநாள்ல நாளைக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் பலன்களால நிறைய இந்த மன சம்பந்தப்பட்ட அந்த வேதனைகள், துக்கங்கள் இதெல்லாம் தீர்வதற்கு பேருதவியா நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி கரிநாள் அப்படின்ட்டு நாம ஞாபகம் வந்தது, கரிநாள் வந்துடுத்து அதுக்கு ஒரு ரொம்ப ஹைலைட்டான ஒரு பூஜையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சனீஸ்வரர் பூஜை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கூடுதலா ஒரு பெரிய விஷயம், அதாவது வந்து இந்த கரி தோஷம்னு சொல்றாங்க இல்லையா, அது வாத்தியார் ரொம்ப விளக்கமா விவரமா நிறைய இடத்துல சொல்லுவாரு. நீங்க அகஸ்திய விஜய் தேடி பார்த்தா தெரியும். அந்த கரிதோஷம் முழுமையா நீங்குவது, அதாவது வந்து முன்னாடி பண்ணது இப்ப எதிர்காலம் கரிதோஷம் எல்லாத்தையுமே நீக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு இடம் ஒண்ணு இருக்குதுன்னா, அது நம்ம சென்னை அருகாம காஞ்சிபுரம் போற வழியில வல்லக்கோட்டை அந்த நியர்பைன்னு நினைக்கிறேன். அங்க எச்சூர்ன்ட்டு ஒரு இடம் இருக்கு. வரதாம்பிகா சமேத மார்கண்டேஸ்வரர் சுவாமி. அங்கதான் வழக்கறி இடக்கறி தீர்த்தம் பேரே நம்ம பூமியில வாதியார் சொல்றாரு, தீர்த்தம் பேரே கரி தீர்த்தன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான்.
இந்த மாதிரி குறிப்பா ரொம்ப விசேஷமான, அட்லீஸ்ட் எல்லா கரிநாள்ல முடியலன்னா கூட குறிப்பா விசேஷமான கரி நாட்கள்ல அந்த தீர்த்த நீராடல் இருக்கு பாருங்களேன். இந்த கரி தோஷம்ன்றது என்னன்னா, இந்த கர்மா ரொம்ப அதீதமா சேர்ந்து அப்படியே வந்து என்ன பண்ணாலும் விலகாதபடிக்கு ஒட்டின்டே நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு. அப்பேற்பட்ட அந்த கர்மா, அந்த தோஷம் நீங்குவதற்கு இந்த தீர்த்த நீராடல் உதவுதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ அதனால எப்பயுமே இதையும் எப்பயுமே கரி நாள்னும் போது அந்த கரி தீர்த்தத்தையும் அவ்வப்போது நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதை பார்த்துங்க. தென் வந்து வழக்கம் போல உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள் நிச்சயமா பண்ணுங்க. அதுலயும் குறிப்பா கரும்புச்சாறு ரொம்ப விசேஷம். ஏன்னா கருப்பண்ண சுவாமிக்கு அதையே நிவேதனம் பண்ணி நம்ம வந்து ஏழைங்களுக்கோ யாரு எல்லா ஏழைன்னா கூட பரவாயில்ல, கோயிலுக்கு வரவா யாரா இருந்தாலும் தர்மம் அதை கரும்புச்சாறு கொடுக்கறது ரொம்ப உத்தமமா இருக்கும் நாளைக்கு. ஓம்